மக்களை, நான் உங்கள் விவசாயி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம தென்னைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த சைடு உள்ள தென்னை ஃபுல்லாமே நம்ம துவரை அவற்றி இந்த சைடு நட்ட மாதிரி அந்த சைடு நட்டியிருக்கோம். அது நட்டினது இப்போ முளைச்சிக்கிட்டு இருக்குது, கரெக்டாக முளைப்பு ஊறிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நட்டி தண்ணி விட்டாச்சு. சரி, ரெண்டாவது தண்ணி விடலைன்னா அந்த முளைப்பு ஊறினது அப்படியே காஞ்சி போயிடும். அது நான் நட்டின விதை எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். அதுக்காக கம்பல்சரியாக கண்டிப்பாக விட்டே ஆகணும் 3 நாளுக்குள்ளே. இப்போ அதனால் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் 3ஆவது நாளுக்கு. இப்படி தண்ணி இன்றைக்கி வீட்டில் வேறு கோயிலுக்கு வேறு போகிறாங்க, நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாங்க. நம்மளையும் கூப்பிட்ருக்காங்க, நம்மளும் போகணும்னு ஆசை வேறு. நம்ம முருகையாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் திருச்செந்தூர் போகலான்னு இருக்கேன். இப்போ சீக்கிரம் தண்ணி விட்டாச்சுன்னா அவங்க கூட போகலாம், இல்லைன்னா போக முடியாது மக்களே. நீங்கள் சரி இதை போட்டு நீங்கள் சாயந்தரம் கூட போய் தண்ணி விழலாமே, இப்போ நீங்கள் கோயில் போகணுன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி முடியாது மக்களே. ஏன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், சின்ன செடி மலைப்பூரின் செடினா இப்போ தான் முளைச்சிட்டு வருது மக்களே. அதனால் இதை போட்டுட்டு போக முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதை பார்த்தீங்களா, இதுதான் முளைப்பூரின செடி. இப்போ முளைப்பூரிக்கிட்டு இருக்குது. நம்ம இது வந்து தண்ணி விடலைன்னா அவ்வளோதான், இது அப்படியே காஞ்சி போயிடும் மக்கள். அதனால் கண்டிப்பாக நம்ம இங்கே இருந்து அவங்க கோயில் கூட போக முடியாது. பார்ப்போம், சீக்கிரம் நான் தண்ணி விளையிட்டேன்னா நீங்கள் திருச்செந்தூர் போயிடுவேன். திருச்செந்தூர் போய்ட்டுனா அவங்க திருச்செந்தூர் போய்ட்டு அது வீடியோ போட்டு விடுதேன் மக்கள். அங்கே உள்ள திருச்செந்தூர் கோயில் உள்ளது கடலெல்லாம் வீடியோ போட்டு விடுதேன். எனக்கு தெரிஞ்சு போவானே எனக்கு தெரியல மக்கள். ஃபுல்லாக நம்ம தண்ணி விட வேண்டியது இருக்குது. நம்ம தண்ணி விடுறது நம்ம விவசாயம் தானே முக்கியம். விவசாயியோட ஒவ்வொருத்தவங்களும் இந்த கண்டிப்பாக இந்த சூழ்நிலை அடைஞ்சிருப்பாங்க. ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருக்கும், ஏதாச்சும் கோயிலுக்கு நினச்சிருப்பாங்க. ஆனால் இது தோட்டத்தை போட்டுட்டு போக முடியாமல் போயிடும். நீங்கள் பார்த்தாலே தெரியுது, இதெல்லாம் மரப்பொறிக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியுதா? இங்கே இந்த இருக்குது பாரு, உங்களுக்கு எப்படி கட்டுறது? இந்த மாதிரி முளைப்பொறிக்கிட்டு இருக்கு மக்கள். இதுக்கெல்லாம் தண்ணி விட்டால் தான் வரும். இதெல்லாம் அவத்து செடி. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் மக்களே. கரெக்டாக டைமிங் தண்ணி விடலன்னா எல்லாம் கருகி போயிடும். டைமிங்கில் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் கோயில் குளத்தெல்லாம் நம்ம நினச்ச டைம்லாம் போக முடியாது. ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம நினச்ச டைம் போக முடியாது. ஏன்னா நம்ம நினச்ச டைத்துக்கு விவசாயம் பண்ண முடியாது.